ராணுவ கொள்முதல் ஊழல் தொடர்பாக மலேசிய லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையமான MACC மற்றொரு உயர் ராணுவ அதிகாரியை கைது செய்துள்ளது. மலேசிய லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையத்தின் தலைமையகத்தில் வாக்குமூலம் அளிக்கும் போது சம்பந்தப்பட்ட மூத்த ராணுவ அதிகாரி இன்று காலை 11 மணிக்கு கைது செய்யப்பட்டதாக MACCயின் தலைமை ஆணையர் தான்ஸ்ரீ அசாம்பாக்கி தெரிவித்துள்ளார். மேல் விவரங்களை வெளியிட அவர் மறுத்துவிட்டார். ஆனால் அந்த அதிகாரி காலை 10 மணிக்கு MACC அலுவலகத்திற்கு வந்ததாக அவர் தெரிவித்ததாக செய்தி வெளியானது. தனித்தனியாக முன்னாள் ராணுவ தலைவர் ஹபிசுடீன் ஜந்தான் ஜனவரி 12ஆம் தேதி விடுவிக்கப்பட்டதாக அவர் கூறினார். ஹபிசுடீன் முன்பு 7 நாட்கள் காவலில் வைக்கப்பட்டார். மூத்த ராணுவ அதிகாரி மற்றும் அவரது குடும்ப உறுப்பினர்களின் வங்கிக் கணக்குகளில் பெரிய அளவில் பணம் வரவு செய்யப்பட்டதாக கூறப்பட்டதை தொடர்ந்து ராணுவ ஒப்பந்தங்களை பெற்ற நிறுவனங்களுக்கு சொந்தமான கணக்குகளில் இருந்து மாற்றப்பட்டதாக கூறப்படும் பெரிய அளவில் பணம் வரவு செய்யப்பட்டதாக கூறப்பட்டதை தொடர்ந்து ஹபீசுடீன் விடுப்பில் வைக்கப்பட்டார். அவரது 2 மனைவிகளும் MACC-யால் கைது செய்யப்பட்டு அதன் விசாரணைக்கு உதவுவதற்காக ரிமாண்ட் செய்யப்பட்டனர். ஊழல் தடுப்பு அதிகாரிகள் ஒப்பந்தங்களுடன் தொடர்புடைய 26 நிறுவனங்களின் உரிமையாளர்களையும் விசாரித்து வருகின்றனர். 2023 முதல் பல நிறுவனங்கள் அதிக மதிப்புள்ள ராணுவ ஒப்பந்தங்களை மீண்டும் மீண்டும் பெற்றுள்ளதாக அவர்கள் கூறினர். விநியோகம் மற்றும் பராமரிப்பு திட்டங்களுக்கு ஈடாக மூத்த ராணுவ அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்ததாக சந்தேகிக்கப்படும் 17 நிறுவன இயக்குநர்களுக்கு 5 நாள் தடுப்பு உத்தரவை ஊழல் தடுப்பு நிறுவனம் பெற்றுள்ளது. அம்னோ தலைவர் அமாட் ஜாகிர் ஹமீடி இன்று கட்சி தனது டிஜிட்டல் நடவடிக்கைகளை வலுப்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார். ஆன்லைனில் அம்னோ பின்தங்கி இருப்பதாக அவர் சுட்டிக்காட்டினார். வாக்காளர்களுடனான நேரடி தொடர்புகளில் அம்னோவின் பலம் இருந்தாலும் இளைய மலேசியர்களை வித்தியாசமாக அணுக இணைய செயல்முறைகள் மிக அவசியம் என்று ஜாகிர் தெரிவித்தார். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப், இந்திய அதிபர் நரேந்திர மோடி மற்றும் இந்தோனேசிய அதிபர் பிரபோவோ சுபியாண்டோ ஆகியோரின் தேர்தல் வெற்றிக்கு சமூக ஊடக பிரச்சாரங்கள் மிக முக்கியமானவை என்று அவர் கூறினார். உலக வர்த்தக மையத்தில் நடந்த அம்னோவின் டிஜிட்டல் சகாப்த அரசியல் கருத்தரங்கு 2026 அவர் இதனை தெரிவித்தார். பொது கதையை வடிவமைப்பதில் டிஜிட்டல் வழிமுறைகள் பெரும் பங்கு வகிப்பதாக அவர் மேலும் கூறினார். வைரலை உருவாக்க அம்னோ உறுப்பினர்கள் தங்கள் சக கட்சி உறுப்பினர்கள் மற்றும் கூட்டாளிகளால் உருவாக்கப்பட்ட உள்ளடக்கத்தை தீவிரமாக ஆதரிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். தற்போதைய அரசாங்கம் 38 மாதங்களுக்குள் 733 புதிய முயற்சிகளை முன்வைத்துள்ளது. ஆனால் வளர்ந்து வரும் நிறுவன எதிர்ப்பு உணர்வு காரணமாக நமது பிரதமர் மற்றும் அவரது பணிகள் குறித்து பலர் நேர்மறையாக பேசுவதில்லை என்று அவர் கூறினார். உளவியல் போருக்கு அரசாங்கம் விரைவாக பதிலளிக்க வேண்டும் என்றும் சமூக ஊடக தளங்களில் செய்திகளை அனுப்புவது மலிவானது என்றும் ஜாகிர் தெரிவித்தார். சராவா ஸ்ரீயமான் தமன் முத்தியாராவில் உள்ள வீட்டின் படுக்கை அறையில் 40 வயதுடைய கணவன் மனைவி இறந்து கிடந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இறந்தவர்களில் கணவர் ஜூன் ரான் லூபோ அண்டு கல்வி அலுவலகத்தின் தலைமை ஆசிரியராகவும் மனைவி ஸ்ரீயமான் மருத்துவமனையில் ஒரு செவிலியராகவும் வேலை செய்ததாக தி போர்னியோ போஸ்ட் செய்தி வெளியிட்டுள்ளது. அவர்களுக்கு 2 மகள்கள் மற்றும் ஒரு மகன் உள்ளனர். மேலும் பல ஆண்டுகளாக அந்த வீட்டில் வசித்து வருகின்றனர் என்பது அறியப்படுகிறது. நாட்டின் கல்வி முறையை முன்னேற்றுவதற்கும் நிலைநிறுத்துவதற்கும் உறுதி பூண்ட ஒரு தலைவரை இழந்துவிட்டதாக கூறி ஜூன்ரானின் குடும்பத்திற்கு கல்வித்துறை தனது இரங்கலை தெரிவித்துள்ளது. ஜனவரி 5ஆம் தேதி ஜூன்ரான் லூபோ அண்டு எஸ்கே ஸ்பாங்கியில் தலைமை ஆசிரியராக மட்டுமே பணிக்கு வந்ததாக அறியப்படுகிறது. இது தொடர்பாக விசாரணைகள் நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தனது வாகன எண் தகட்டை மறைத்துக் கொண்டு மானிய விலையில் ரோன் 95 பெட்ரோலை காரில் நிரப்பிய சிங்கப்பூர் பிரஜைக்கு கூலாய் மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் 9,000 ரிங்கிட் அபராதம் விதித்துள்ளது. மஜிஸ்ட்ரேட் ஆர் சாலினி முன் குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்ட பிறகு தனது காருக்கு சொந்தமில்லாத வாகன பதிவு தகட்டை காட்டியதற்காக 64 வயது லாங் சா கோ குற்றத்தை ஒப்புக்கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அபராதத்தை செலுத்த தவறினால் அவர் 9 மாத சிறை தண்டனையை எதிர்கொள்வார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜனவரி 2ஆம் தேதி இரவு 10:30 மணியளவில் கூலாயில் உள்ள ஜலான் ஜொகூர் பாரு
ஆயர்ஹித்தாம் பகுதியில் உள்ள பெட்ரோல் நிலையத்தில் இக்குற்றத்தை அவர் செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டது. சாலை போக்குவரத்து சட்டம் 1987 பிரிவு 108(3)(e) கீழ் குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டால் அதிகபட்சம் 20,000 ரிங்கிட் அபராதம், 5 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை அல்லது இரண்டும் விதிக்கப்படும். கூட்டணியின் புதிய தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான பெரிக்காத்தான் நேஷனல் கூட்டணியின் அவசர கூட்டத்திற்கான தேதியை கூட்டணியின் தலைமைத்துவ மன்றம் விரைவில் அறிவிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விஷயத்தை இன்று திரங்கானு மந்திரி பசார் டதஸ்ரீ டாக்டர் அமார் ஷம்சூரி முக்தாரின் செய்தி தொடர்பாளர் முகமது நசீர் அப்துல் ரசாப் தெரிவித்தார். பெரிக்காத்தான் நேஷனல் கூட்டத்திற்கான தேதி கூட்டணியின் தலைமைத்துவ மன்றத்தால் விரைவில் அறிவிக்கப்படும். இப்போதைக்கு எதுவும் இறுதி செய்யப்படவில்லை என்று அவர் இன்று செய்தியாளர்கள் மத்தியில் தெரிவித்தார். திரங்கானு மாநில நிர்வாக குழு கூட்டத்தில் கலந்து கொள்ள அமர் ஷம்சூரி இன்று கோலாலம்பூருக்கு வருகை தந்தார். முன்னதாக ஜனவரி 1 முதல் தான்ஸ்ரீ முஹிதீன் யாசின் பதவி விலக முடிவு செய்ததை தொடர்ந்து எதிர்க்கட்சி கூட்டணியை வழிநடத்த புதிய தலைவரை நியமிப்பது குறித்து விவாதிக்க பாஸ் கட்சி அவசர கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்தது குறிப்பிடத்தக்கது. இன்று வடகிழக்கு தாய்லாந்தில் பயணிகள் ரயில் மீது கிரேன் சரிந்து விழுந்ததால் விபத்து ஏற்பட்டது. இச்சம்பவத்தில் குறைந்தது 22 பேர் பலியானதாகவும் 30க்கும் மேற்பட்டோர் காயமடைந்ததாகவும் உள்ளூர் காவல்துறை தலைவர் தச்செபோன் சினோவோங் உறுதிப்படுத்தினார். காலை 9 மணி அளவில் அதிவேக ரயில் வலையமைப்பை உருவாக்க பயன்படுத்தப்பட்ட கிரேன் ரயில் மீது விழுந்ததில் இந்த விபத்து நிகழ்ந்தது. ரயிலின் மீது ஒரு கிரேன் சரிந்து விழுந்ததால் அது தடம் புரண்டு தீப்பிடித்தது என்று நகூன் ரச்சசிமா மாகாண மக்கள் தொடர்புத்துறை தெரிவித்துள்ளது. ரயில் பங்காக்கிலிருந்து உபோன் ரச்சசிமா மாகாணத்திற்கு 195 பேருடன் பயணித்துக் கொண்டிருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜொகூர் காவல்துறை கடந்த ஆண்டு மாநிலம் முழுவதும் 42 போதைப்பொருள் விநியோக கும்பல்களை முடக்கி உள்ளதாக தெரிவித்துள்ளது. 138 கும்பல் உறுப்பினர்களை கைது செய்துள்ளதாகவும் மேலும் 156.3 மில்லியன் ரிங்கிட் மதிப்புள்ள போதைப் பொருட்களை கைப்பற்றியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமலாக்க நடவடிக்கைகள் மூலம் கும்பலுக்கு சொந்தமான 55,40,000 ரிங்கிட் மதிப்புள்ள பொருட்களும் கைப்பற்றப்பட்டதாக ஜொகூர் காவல்துறை தலைவர் டத்து அப்துல் ரஹ்மான் ஆசாத் தெரிவித்தார். ஒட்டுமொத்தமாக ஜொகூர் போதைப்பொருள் குற்றவியல் புலனாய்வு துறை பல்வேறு போதைப்பொருள் தொடர்பான குற்றங்களுக்காக 26,429 கைதுகளை பதிவு செய்துள்ளது. இதில் 3.34 டன் போதைப்பொருள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இதன் மதிப்பு 176.33 மில்லியன் என மதிப்பிடப்பட்டுள்ளது. தெமர்லோ மெந்தகாப் மருத்துவமனை அருகே நேற்று இரவு ஒரு தப்பீர் விலங்கு சுற்றித் திரிவதை பார்த்து அந்த வளாகத்தில் இருந்த பொதுமக்கள் அதிர்ச்சிக்குள்ளாகினர். சம்பவ இடத்தில் இருந்த ஒருவர் பதிவு செய்த 38 வினாடி வீடியோ சமூக ஊடகங்களில் பகிரப்பட்டதை அடுத்து இச்சம்பவம் வைரலானது. மருத்துவமனை பகுதிக்கு அருகில் உள்ள பாதையில் அந்த விலங்கு மெதுவாக நகர்வதை காட்டியது. அறிவியல் ரீதியாக டாபிரஸ் இண்டிகஸ் என்று அழைக்கப்படும் தாப்பீர் மலேசிய சட்டத்தின் கீழ் பாதுகாக்கப்பட்ட காட்டு பாலூட்டி இனம் என்பது குறிப்பிடத்தக்கது. தற்போது வரை இச்சம்பவம் குறித்து அதிகாரிகளால் எந்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிக்கையும் வெளியிடப்படவில்லை. இருப்பினும் பொதுமக்கள் காட்டு விலங்குகளை அணுகவோ தொந்தரவு செய்யவோ அல்லது விரட்ட முயற்சிக்கவோ கூடாது என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். பொது இடங்களில் வன விலங்குகள் ஏதேனும் காணப்பட்டால் மேலும் நடவடிக்கை எடுக்க வன விலங்குகள் துறைக்கு உடனடியாக தெரிவிக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.